இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 23ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வரை. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தி எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைய நற்செய்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சார்லா இறந்து கொண்டு இருந்தாள். அவளுக்கு அது தெரியும். அவள் மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த பொழுது அறுவை சிகிச்சை நிபுணரும் இளம் பயிற்சியாளர்களும் அறைக்குள் நுழைந்தனர். அடுத்த சில நிமிடங்களுக்கு மருத்துவர் சார்லாவை கவனிப்பதை நிறுத்திவிட்டு அங்கு இருந்த இளம் பயிற்சியாளர்களுக்கு அவளது முடிவு நிலையை பற்றி விவரித்து கொண்டு இருந்தார். இறுதியாக அவர் அவளை நோக்கி, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். சார்லா பலவீனமாக சிரித்து இயேசுவின் மீதான நம்பிக்கையும் அமைதியையும் பற்றி அந்த குழுவினரிடம் அன்புடன் பகிர்ந்து கொண்டார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் காயப்பட்ட நிர்வாண சரீரமான வழிப்போக்கர்களின் பார்வைக்கு முன்பாக தொங்கிக் கொண்டு இருந்தது. அவரை துன்புறுத்துபவர்களை அவர் கடிந்து கொள்வாரா? இல்லை, மாறாக, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டாலும் அவர் தமது சத்துருக்களுக்காக ஜெபித்தார். மேலும் அவரோடு கூட அவமானப்படுத்தப்பட்ட இன்னொரு கள்ளனிடம் அவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று வாக்களித்தார். அவருடைய அவமானத்திலும் வேதனையிலும் கூட மற்றவர்கள் மீதான அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் வார்த்தைகளை இயேசு பேசினார். சார்லா அங்கே இருந்த இளம் பயிற்சியாளர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி முடித்தவுடன் டாக்டரின் கண்ணீர் ததும்பும் கண்களை பார்த்து, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று மென்மையாக விசாரித்தாள். கிறிஸ்துவின் கிருபையினாலும் பலத்தினாலும் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அவர்கள் மீதான தன்னுடைய அன்பை பிரதிபலித்தாள். இப்பொழுதோ அல்லது வரவிருக்கிற நாட்களிலோ நாம் எதிர்கொள்ளும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் ஜீவ வார்த்தைகளை அன்புடன் பேசுவதற்கு தேவன் நமக்கு தைரியத்தை கொடுப்பார் என்று நம்புவோம்.